Thank you.
ஆட்டி காட்டுறேன். எங்க வந்து ஆட்டி காட்டுறேன்? உங்கெல்லாம் சூடு ஆத்தி விடுறானு. ஆமா, நாங்க எல்லாம் குளிர் பிடிச்சுக்கிறோம். எல்லாம் பனி நாஞ்சி போய்க்கிறீங்களா? ஆமா. அட கொஞ்சமா 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 அப்படி தடுத்து தட்டி தட்டி கிளப்புறேன். சூடு ஆத்தி விடுறான். ஏய் கம்மியாட்டு நான் ஆள் யார் தெரியுமா? யாரா நீ? ரிஷி பத்திரி வருதான். அப்படினாக்க தந்தான மந்திரி பிரதான மரியாதவன். ஓஹோ. வேற யாரும் பார்க்க மாட்டேன். ஒண்ணுமே சாகர சேர்த்து நாங்க கை வைப்போம். கம்மியாட்டு நான் சாகர சேர இருந்தாலும் ஏன்னா தனி ருசிடா. அது என்ன ருசியோ நாங்களா கண்டு ஓர் ருசிய போடா உள்ள. ஏய் போடா மல்லார் வாடி கேப்பேன். சாண கொடுத்து கேப்பேன். கேப்பேன் அடிவாங்க. ஏய் நாதர் போடா உள்ள. அட நஞ்ச கட்டன ஒரு ஆம்பளை இல்ல, ஒரு பெருமனுஷன் இல்ல, எதிரோட போட வேணாம்னு கேக்குறா. அந்த கமிட்டி ஆம்பளை இல்லடா. ஆம்பளை இல்ல அது உனக்கு எப்படி தெரியும்? மழை தொட்டில குளிச்சு நான் பார்த்தேன் நானு. தொட்டில குளிக்கும்போது வகறதா நான் அவுத்து விட்டு காட்டுனேன். எதிரோடி போட வேணாம்னு கேக்குறா. கபடி வர ஒண்ணு பிதிக்கிட்டு இருக்காங்க. கபடி கேக்குது. போடா உள்ள. போடா.
ஏய் ஏன் வச்ச யார் வச்ச நான் யாரா நீ பொண்டாட்டி நான் பொம்னாடு தானே ஆமா. ஒரு பொம்னாடு தெருவில் வரங்க தெரியாது அங்கே ஆம்பளை மட்டும் சேர் மேல உட்காந்துக்கிறேன் ஓ நீ பொண்டாட்டி வந்தா ஆம்பளை ஏன் நிக்கணும் அப்படிதான் நீங்க இந்த உலகம் நீ பொம்னாடி தெருவுல தான் ஆம்பளை ஏறி நிக்கணும் ஏன் கை கட்டி பேச சொல்ல பொம்னாடிங்களுக்கு அது ஒன்றும் சொல்லு குத்தம் இல்ல என்ன கவர்மெண்ட் அது மாதிரி மட்டம் தட்டிச்சு ஆம்பளை என்ன எப்படி இப்ப பொம்பளை தான் தலைவர் தலைவர் பொம்பளை தான் வார்டு நம்பர் பொம்பளை தான் கவுன்சிலர் என்ன ஆமா இந்த மாதிரி பொம்பாட்டி மேல ஏற்றி வச்சிருச்சு கவர்மெண்ட் பஸ் ஏறினா ஆம்பளை டிக்கெட் ஆமா பொம்பாட்டிக்கு டிக்கெட் இல்ல டிக்கெட் கிடையாது இல்லையா கேவல சக்கரை அட்டை எங்க மேல இருந்துச்சு சக்கராட்டே அதை விட்டுட்டா கவர்மெண்ட் இல்ல அது எடுத்து பொம்பாட்டி வேலை மாத்திட்டான் ஏய் அந்த சக்கரடி ஏன் எங்க பேர்ல மாத்துறாங்க அந்த சக்கரடி உங்க பேர்ல இருந்தாக்கா அத கொண்டு அடமஎடுத்து சாரா குடிச்சு வந்துடுறீங்க ஓஹோ எனக்கு தெரியாதா நாங்க அடி குடும்பம் சாரா குடிக்கிறோம் எவனோ எந்த கம்மியாட்டியா செய்யணும் அது எங்க மேல அதான் பார்த்து எங்க மேல மாத்துறாங்க உரம்போக்கு நாய கம்மியாட்டி ஏய் உட்கார கம்மி கம்மி உட்கார வேண்டியதானே என்ன பண்ண அங்க சேர் மேல உட்காந்துன்னு கால் போடுன்னு காலாடுறாண்டி நான் காலதான் நான் உன்னைய போடா அங்க வீட்டுல ஆட்டு அங்க எவன் ஆட்டானு போடா போடா மரியாதை தர மாட்டாங்க பொம்னாடிங்களுக்கு ஆமா ஆம்பளை சாண்டை கொடுத்துனுங்க ஏம்மா பா ஏண்டா மேட்டு கால் போயிடும் மேட்டு கால் போயிடும் நீ வர சரியா ஆம்பளை வாடா நீ வந்தா கிட்ட வாடா அந்த தாள் செத்த வச்சு பாரு வேற பைபாஸ் ரோடு ரெண்டு காலை பிடிச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சு தாலி அடிச்சு போடுவான் மாட்டுல பால் கிடத்த மாட்டேங்குது வணக்கம் 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 சரியாப்பா இது என்ன கோலம் ஒரு பொம்பளைய பிறந்த ஒரு அடக்கம் வணக்கம் 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 வணக்கம்டா வாங்க வணக்கம் வணக்கம் தெரிகிற தலைமுறை கேட்டா நடிங்க சொல்லுமா வணக்கம் தனக்கு அழகி வணக்கமதி அவருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்பாடு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா வாங்கன்னா வணக்கம் வணக்கம் இதுதான் முறை ரொம்ப மரியாதை கொடுத்தாக்க நம்ம அடிமல்ல கை வச்சிருவானுங்க அப்படியா ஆமா வாசி வண்டானே உண்ணாவங்களாம் இது சாண்டை உடனே கெட்ட கூட்டு பாரு சரி உட்கார இடம் கூட படுக்க இடங்க அப்போ எனக்கு ஒரு ஆளு கிடையாது எந்த கம்மியா இங்கதான் கிடையாது ஆளு யாரும் ஆளு மத்தாலக்காரர் இருக்கா அந்த மூஞ்சி நீ மூஞ்சி கழிவு அம்மா பாராட்டணும் ஐயா 14 வருஷம் தான் இருந்தேன் இந்த கழிக்கிறதுக்கு ஆமா சரித்திரம் நாங்க சந்தில புடிச்சையாமா ஆமா ஆமா நான் தேடி தேடி போயிட்டு அந்த மல்லரி பாட்ட சந்தில புடிச்சா மாடு வாங்குற மாதிரி வாங்குறதா அங்க வியாபாரம் பண்ணிருந்தேன் வியாபாரம் கருப்புல வியாபாரம் பண்ணி இருந்துச்சு ஆமா அப்படியே போல கப்புனு புடிச்சாடி பொட்டில போட்டு வச்சிருவேன் அவன் தேவன் மூணாவது சுந்தர் முண்டா தெரியுமா பேசக்கூடியவின் வார்த்தைகள் வேண்டாம் இல்லையா திரண்ட மேலவா சிறியவன் நாம இங்க தெரியும் சிறியவன் நமக்கு தெரியணும் புரண்ட
வாய் தர பொன்னுருளை உறைந்துரைந்து இரண்ட கல்லியம் தண்ணீரம் ஆக்கின இயல்பு மருண்ட தன்மையும் மாற்றுவாராய் நம்மளுக்கு இந்த அழகான சீர் இருக்குது இந்த சீருடைய விளக்கம் தெரியுமா தெரியாது அப்படியா திரண்ட மேலவர் திரண்ட மேலவர் என்றால் இது அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா இவங்களுக்கு பெருத திரண்ட மேலவர் விளக்கம் என்ன எப்படி 4 வேதம் 6 சாஸ்திரம் 12 புராணம் 64 கல்வி காணம் 94 தத்துவம் 108 கீதை இப்படி சொல்லக்கூடிய சகல கல்விகளை கற்றுள்ளதா ஆமா இவங்களுக்கு பெருத திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்க தேறினோம் மதுரைக்கிறவே 16 பேரும் இன்றைய திரைத்திலே சிறியவர்கள் கற்றது கடகளவு கல்லாதது உலகளவு இருக்கலாம் இருந்தால் உறைந்த வாய் தர பொன்னுருளை உறைந்துரைந்தோடின தசரத சக்கரவர்த்திக்கு பத்திரதம் உள்ளது எப்பேற்பட்ட ரதம் பொன்னால் உரை கொத்தப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ரதம் அந்த ரதமானது திறந்துரத்தில் வீதியின் வழியாக ஓடுவது வழக்கம் அப்படி ஓடுகின்ற பொழுது இந்த வீதியிலே பார்த்தால் இருண்ட போன கல் இருக்கிறது இருண்ட கல்லியும் தண்ணீரமாக்கின இயல்பு அந்த ரதமோட திறந்தூரம் வீதியில் வழியாக ஓடும் பொழுது அந்த கல்வியில் பட்டு ஆமா அந்த இரண்டு போன கல்லும் தங்கமாக மாறுகிறது அப்படி இது அமிர்தக்கர்கள் அல்லவா இவங்க எல்லாம் தங்கத்துக்கு நிகரானவர்கள் நாம் எல்லாம் இரண்டு போன கல் நேற்று இரவும் இன்று இரவும் இவரிடத்திலே பேசி பேசி பழகி உறவாடி நம்ம எல்லாம் இரண்டு போன கல்லாக இருந்தாலும் தங்கமாக மாற வேண்டும் இவங்களை போல தங்கமாக மாற வேண்டும் இல்லையா அப்படி கற்றது கிடைக்க அளவு கல்லாதது உலக அளவு அப்படி இருந்தா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்கலாம் இல்லையா நடக்கக்கூடிய நடிகை தவறாக இருக்கலாம் அப்படி இருந்தால் மருண்ட தன்மையும் மாற்று வாராய் நம்மளுக்கு தங்கள் வீட்டிலே குழந்தை தவறியதால் எவ்வாறு மன்னிக்கிறோம் எவ்வாறு மன்னிக்க வேண்டும் சபையை பார்த்தால் எத்தன்மை போல காட்சியளிக்கிறது பெருத்த தேவசபை லட்சுமி கணாத்தியமுறை சபை சபையில பார்த்தால் அங்கலவர் அப்பா பெண்களை குணமார்கள் பெருத்த காணகமல் காட்சியளிக்கிறார்கள் அவருடைய பாதத்திற்கும் அக்கமாக கிளம்பி வந்திருக்கும் அவருடைய பாதத்திற்கும் நம் நாடக ஆசிரியர் கோட்டை மரக சக்கரவர்த்தி சேகரப்புடைய பாதத்திற்கும் நாடகாசிரியரோட பாதத்திற்கும் வெங்கட்ராமல் நாடகாசிரியரோட பாதத்திற்கும் இன்னும் ஒரு தினம் இருக்கக்கூடிய கோட்டை மரக சக்கரவர்த்தி அவருடைய பாதத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சரி இருந்தா சமயநாடு ஒரு பெண்ணாக தோற்றமளித்து வந்தீரே அம்மா யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் என்னுடைய பேர் என்ன இதற்காக வந்திருக்கிறேன்
என்னடி ஒரேமா ஏப்பா இப்படி செஞ்சு வந்து இதனுடைய விளக்கத்தை அறிந்தாயா பெருந்துருவாள் பானுமதி பெருந்துருவாள் பானுமதி பானுமதி பெருந்துருவாள் ரைட் இல்லையா என்னுடைய பெயரோ வந்து பெருந்துருவாள் இல்லையா ஆமா அப்படி பெருந்துருவாள் ஆகிறதால என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யார் ஓஹோ நான் எப்படி பிறந்தேன் யாரிடத்துல வளர்ந்தேன் யாரை மனம் முடித்தேன் யார் தெரியுமா அது தெரியாதம்மா தெரியாது ஆஹா அப்படியா? சொல்லுமா என்ன பெற்றெடுத்த தந்தையார் பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாருக்கும் வளர்ப்பு மகள் ஓஹோ எப்படி வளர்ப்பு மகள் அது எப்படி அம்மா? அப்ப என்ன பெற்றெடுத்த தந்தையார் யாரு? யார் தெரியுமா? சொல்லுமா அட பெண்ணுக்கு இது அது எடுத்து வைக்கிறா என்ன? இந்த தேவலோகத்தை அடைய வேண்டுமே அப்படி என்று தத்தாத்தி முனிவர் பொருத்தை யாகம் செய்தார். ஓஹோ தேவலோகத்தை அடைய வேண்டும் ஆமா இந்த தேவலோகத்தை அடைய வேண்டுமே அப்படி என்று இப்ப பெருத்த கானகத்தில் தியாகம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார். அறிந்த தேவேந்திரன் என்ன செய்தார்? தன் நாட்டிலே நாட்டிடம் ஆடக்கூடிய மாதங்களை வரவழைத்து ஊர்வசி அம்மனை விடுத்து தத்தாத்தி முனிவர் பொருத்தை யாகம் செய்கிறார். யாகத்தை கலைக்க வேண்டும் அப்படி கட்டளையிட்டார். அதன்படி ஊர்வசி அம்மன் கானகத்துக்கு ஓடோடி வந்து பார்த்தார். யாகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி சாதாரண தடுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன செய்தார்? ஒரு பெருத்த பெண் யானையாக உருவம் எடுத்தது. உருவத்தை எடுத்து ஆமா அப்படி பெண் யானையாக உருவத்தை எடுத்து போனார். அந்த யாகத்தை எப்படி அதை கலைக்கலாம் அப்படி சென்ற உடனே தன்னுடைய ஞானத்தால் அறிந்த தத்தாத்தி முனிவர் வருவது ஊர்வசி அம்மன் என்று அறிந்து அவர் ஒரு பெருத்த ஆண் யானையாக உருவம் எடுத்தார். ஆண் யானை அப்படி 2 யானைகளும் மோதி புணர்ச்சி செய்து பிண்டு மரவத்தாங்காமல் வடைக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆமா அந்த யானைக்கும் பிறந்தனால பெருந்திரு யானை தத்தாத்தி முனிவருக்கு தத்தாத்தி முனிவருக்கும் ஊர்வசி அம்மனுக்கும் ஆமா இவருக்கு வந்து எத்தனை 3 அம்மா 3 அப்பா. எப்படி தெரியுதா? 3 அம்மா 3 அப்பா. தத்தாத்தி முனிவர் ஊர்வசி அம்மன் இல்லையா? இதோ ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை. பலராம சக்கரவர்த்தி ரேவதி அம்மையார் 3 பேர் இல்லையா? அப்படி என்னை பெற்றெடுத்த உடனே இந்த கானகத்துல ஒரு மரத்தடியில விட்டு சென்றாரு. அப்பொழுது பார்த்தால் அழுந்து கொண்டு இருந்தேன் இல்லையா? பலராம சக்கரவர்த்தி ரேவதி அம்மையாரும் இந்த கானகத்துல வனவேடிக்கை பார்க்க வேண்டுமே அப்படி ஓடோடி வந்தார்கள். வந்த உடனே பார்த்தால் இந்த கானகத்துல பார்த்தால் மிருகங்கள் வாழக்கூடிய வனம். இப்ப பார்த்தால் இது ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. அப்படின்னு ஓடோடி வந்து பார்த்தால் ஒரு மரத்தடியில குழந்தை இருக்கிறது. அப்படி ரேவதி அம்மன் வந்து பார்த்த உடனே இந்த குழந்தையை பார்த்தால் அழகாக இருக்குது. அப்படி வாரி எடுத்த உடனே அழுந்து கொண்டு இருந்த நான் ஆமா அப்படி என்னுடைய முகத்தை பார்த்தால் பானு போன்ற முகமும் மதி போன்ற மேனி மிளந்தனாலே எனக்கு வந்து பானுமதி என்று பெயர். சந்திரன் போல முகமும் சூரியன் போல மேனி மிறந்தனாலே பானுமதி என்ற பெயர் இல்லையா? அப்படி இருந்தாலும் பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மனுக்கும் வளர்ப்பு மகனாக சீரத்திரப்போட வளர்ந்து கொண்டு வந்து அப்படி வருகின்ற நேரத்தில் ஒரு பொம்பளைய பார்த்த உடனே முதல்ல கீழே பாக்கணும், அப்புறமா நடுமத்தில பாக்கணும், அப்புறம் மேல பாக்கணும். கீழே பாக்கலாம், கீழே பாக்கலாம். இங்க பாரு இது எதுக்கு தெரியுமா? கல்யாணம் ஆகிவிட்டதா ஆகலையான்னு தெரியும். கால் மெட்டி பாக்கணும். ஆமா கீழே பார்த்தான் காலையில மெட்டி இருக்கும், மேல தாலி. மேலே பார்த்தா நடுமத்தில் பார்க்க சொன்னீங்க. நடுப்பதியில தான் திருமாங்கல் என்று சொல்லக்கூடிய தாலி நிலை அது மேல இருக்குது, இது மெட்டிக்குது. நடுமத்தில் பார்க்க சொன்னீங்க. சரி விடு, எங்க கிட்ட 2 குண்டு என்னது குண்டு அது மூளை அடிச்சு அது தேவை அந்த குண்டு. சரி ஆகட்டும். சரி அப்படி இருந்தால் நான் யாரை மாதிரி இருக்கிறேன், பட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் உங்களுக்கு யாருக்கு
வணங்க முடியாராம் கையில தனரக முடியாரா எத்திட்ட பூணமும் மாலை பிறந்தவன் எத்திட்ட பூணமும் மாலை பிறந்தவன் எத்திட்ட பூணமும் மாலை பிறந்தவன் யாருக்கும் வணங்கா முடியும் கையிலே தனராக முடியும் உணர்த்தி வட்ட மாலை பூச்சக்கர குடியோன் ஆமா அப்பேற்பட்ட வணங்கா முடியும் இந்த 56 நாட்டுக்கும் பேரரசர் இல்லையா இந்த டெல்லிக்கு அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த மாலையிட்ட மணவாளன் துரதுரியோதனன் ஆமா அப்பா அதான் அம்மா அழகழகா போட்டுக்கிறேன் சின்ன சின்னதா கை வைக்காத வைக்கிறேன் அவருக்கு போறாங்க அதான் இல்லையா இந்த 56 நாட்டுக்கு பேரரசர் துரதுரியோதனன் மாலையிட்ட மணவாளன் இல்லையா அப்படி இருந்தால் அப்படி திருமணம் செய்தே எனக்கு எப்படி திருமணம் ஆனது தெரியுமா எப்பேற்பட்ட மண்டபம் எப்பேற்பட்ட ஜனக்கூட்டம் வந்துபடி இருக்கிறாங்க சாப்பிடுறவங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க போறவங்க போயிட்டே இருக்கிறாங்க கல்யாணத்துல ஆமா அம்மா பெரிய மண்டபம் மண்டபம்டா எங்க கிடையாது மண்டபம் கல்யாணம் நடந்த மண்டபத்துல பார்த்தா எனக்கு ஜன கூட்டம் அப்படியே இருக்கும் குறையவா குறையாது அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க அப்படியே பேணினே இருப்பாங்க சரியா அது கல்யாணம் ஆச்சு எந்த இடத்துல கல்யாணம் ஆகுது நானும் வந்து எங்க அரண்மனையை வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அப்பொழுது பார்த்தால் ஓட்ட நம்ம ஓடி வந்தார் என் கைய பிடிச்ச ஒரே இழு இந்த இழுத்துனே போனாரு போன உடனே நைட்ல ஆமா இரவு நேரத்துல அப்படி போகின்ற பொழுது பார்த்தாரு ஜகுனி அப்பா திரியோதனா இதுக்கு மேல தாமதம் கிடையாது அப்படி கட்ட சொன்னாரு எவ்வளவு நேரத்துக்கு இரவு 12 மணி நேரம் 12 மணிக்கு ஆமா நடு சுடுகாட்டுல எனக்கு திருமணமானது என்ன போல கல்யாணம் சரி அப்படி இருந்தால் எனக்கு திருமணம் ஆனே சிற சிறப்புடன் இந்த அஸ்திராபுரத்தில் வாழ்ந்து வந்தோம் அப்படி வருகின்ற பொழுது பார்த்தால் சூது சொகை நாடி எப்படி பங்கில்லா பிரகாரம் நாட்டையெல்லாம் பறி கொடுத்தார் யாரு சக்காலத்தில் இருக்கிறாளே சாதாரண ஆளா ஏன்னா அவளுக்கெல்லாம் ஒரு கோயில கட்டுறாங்க நடக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க அவ பத்தி நான் பத்தினியா 5 பேருக்கு பொண்டாட்டி பத்தினியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நான் பத்தினியா பத்தினி ஆமா எனக்கு கட்டக்கூடாதா மூலி என்பதே கிடையாது ஒரு செங்கல்லாவது நட்டு வைப்பாங்களான்னு பார்த்தா அது கூட கிடையாது எப்பேற்பட்ட கோயில கட்டுறாங்க தீ மதிக்கிறாங்களா கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இருக்காவது இல்ல உனக்கு கோயில் கட்டணும் ஆமா கட்டணும் இது எங்க வீட்டுக்காரர் தவிர வேற யாருக்கு போட்டது கிடையாது தொட்டு இருப்பானா ஆமா வீட்டுக்காரர் தொட்ட முன்னாடி ஒருத்தர் தொட்டு அதுல நீ தொட்டு பாக்குறியா சரி அப்படி இருந்தாலும் இப்படி பார்த்தா ஐவராஜர்கள் என்ன செய்ய வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்று எப்படி சூது சொக்கன நாடி இந்த நாட்டை விட்டு விரட்டி விட்டோம் ஆமா காட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க 8 வருஷம் ஆகுது நாங்க அப்படியே விட்டோம் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு சமாச்சாரம் தெரியுமா இரு சொல்றேன் எப்படி தெரியுமா எனக்கு என் கணவருக்கும் ஒரு அழகான ஒரு மகன் பிறந்திருக்கிறானே 60 லட்சம் பொருந்த லக்குண பாலர் சிறப்பான அழகான கல்யாண பருவத்தில் இருக்கிறான் ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாது பையன் வந்திருக்கிறாரு கல்யாண பருவத்துக்கு வந்து விட்டாரு அவருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மூளை என்பது கிடையாதா அவருதான் புலம்பிக்கிட்டு ஒண்ணு வர சொன்னாரு அப்படியா என்கிட்ட சொன்னாரு பையா பையா ஆமா நீ முன்னாடிட்டு போய்
நீ போனா அவங்க ஒத்துக்கோங்களா? நீ கைதை. ஏய் கைதை. என்ன அசிங்கமா பேசுற? வீட்டுக்கு போய் ராணி முட்டா அப்படின்னாங்க. ஓ என்ன வரமணி உத்தரவு. ஆமா. அப்படி இருந்தா எங்க வீட்டுக்கார பாத்துருக்கு 4 கேள்வி நல்லா கேட்கணும். நறுக்கு புறுக்குன்னு காலு. போய் சாண்ட உள்ள கட்டி கேளு. நல்லா கேட்கணும். ஆமா. சரி போகலாமா? சரி ஆகட்டும் வா. ஆமா. ஏய் சொல்லிட்டு வர. ஆகட்டும். டேய் ரவி அடடா. ஏய் அறிவுகட்ட மரியா ஏங்க எந்த நேரத்துல உன்னை அனுப்புறேன் எவ்வளவு காலதாமதம் ஏன் கொஞ்சம் கூட சுடுத்திருப்ப கிடையாது என் மனைவி ஆகிய பானுமதி இன்னொரு எந்த நேரத்துல அனுப்புறேன் ஐயா நீங்க சொன்னீங்களா? ஆமா ஆனா நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து எப்படி சொல்லிட்டு அந்த கந்தல் அப்ப நீ போகல அந்த பிரச்சனை இந்த கந்தல் தான் இந்த கந்தல் காலுங்க. கந்தல வாங்க கந்தல. கொஞ்ச நாள் லீவ்ல இருந்தா வந்துக்கிறா அந்த புறத்து தாய் பாத்தியாடா லட்சணத்தை பாத்தியாடா. ஐயோ ஐயோ ஏண்டா முகமாது எல்லாம் குட்டி சேர்ந்து நான் ரத்தம் காட்டாடி. ஐயோ அம்மா சரி உட்காருங்க. சரி தாதி அது அம்மா வந்து விட்டுடா அறியாமல் கொண்டா என்னடா கைது வருது கடிக்கு வரா. அம்மாதிக்கு போய் பால்வா ஐயா போடுறேன் போட்டுறேன் மசாலா போல வச்சிரு ஆகட்டும் அனுப்புடா. அனுப்பு ஏய் என்ன இது என் கணவர் வந்து விட்டாரா? மறுபடியும் திரும்ப. நான் போய் பாத்துட்டு வரேன் தானே போனேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண நீ? இப்பதான் உங்க ஆம்பளை வேலை விட்டாரு. வேலை ஏமாடி வேலை விட்டாரு. பாக்குறவங்க நேரடி பண்ணல என்னடே வேலை இட்டார். என்னடா இது அரசாங்கமா பஞ்சாயத்து இந்த தொழில்தானே கேட்ட கையில சண்டை போடுவாங்க. அவரு வேலை இட்டார். அஞ்சனை அலங்காரம் பண்ணு அப்படி சொன்னா அப்படியே சிங்கமா பேசு. ஏய் உட்காரா. அட சின்னமான வாய் வச்சுக்க. பாறடே என்னென்ன பேசுற பாறா. சரி உட்காருங்க. சரி போ. இவன் தடு மாறணும் பொண்ணாடி யாரு மாமன் தெரியுமா? சரி அம்மா போ நான் பாத்துட்டு வரேன். ஆமா ஆகட்டும். பாத்துமா. என்னடா பண்ணுவானே பானுமதி மண்டல போட்டிடமா சில
சரி உனக்கு வந்த பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை குங்குமம் மந்தாரம் என்ற சொல்லக்கூடிய பலமான மலரை பறித்து வந்து பன்னீரால் பாதத்தை கழுவி விடப்பட்ட அடையாளை துரைத்து சரி உனக்கு வந்த பொற்பாதங்களுக்கு எனக்கு ஒரு வணக்கம். மகராஜா வந்திருந்திருமா கண்ணே பாடுமதி நீ மங்கை மகராஜியாய் வாழ்வாய். தீர்க்காயிலோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கம்மியாட்டி புட்டில நெத்தி இருக்கும் நெத்தியில போட்டு கழுத்துல தாலி அந்த மாதிரி ரொம்ப அவசரத்துல உளர்றான் பாரு. ராஜாமாவை பார்த்தது எனக்கு ஒண்ணும் சொல்றா இப்ப கொஞ்சம் இடத்துல வேலை செய்யணும் அப்படி சொல்லு. அப்படி ஒரு பெருமை இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படி மகாராஜாவும் மகாராணியும் அந்த சந்தோஷம் இந்த பெருமை நமக்கு எங்க கிடைக்கும் அது வாய் புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லு. சரி இருக்கட்டும். இந்த பாராதவர்களை பார்த்தால் மனைவி மாங்கல்யத்தை சுகமாக வாழுபடினை வாழ்த்தி வர வரத்தை கொடுத்திருக்கின்றேன். அப்படி இந்த வாழ்த்தி வர படைத்தனாலே மிக்க சந்தோஷம். சரி ஒரு வாத்தியாச்சு தடை என்பது ஒரு கடவுள் இடத்துல மனைவி கேட்கணும். கட்டினா என்ன வேணாலும் கேட்கறாங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இவரோட பேசி என்னன்னு கேட்கறது ஒண்ணுமே புரியல. அவனை போய் கேட்கற அவன் இதா சாக்குன்னு அவன் என்ன சொல்லி கொடுக்குறான். வேலை செய்வருங்க உங்க வீட்டுல அப்படி எல்லாம் கேட்பாங்க. என்ன அரண்மனை ஐயன் அரசாங்க ராணியம்மா என் முன்னாடி அப்படின்னு கேக்குறது அதோட ஒரு சந்தோஷத்துல கேக்குறது அதெல்லாம் போய் கோச்சு. சரி ஆகட்டும். இம்மா நாள் எப்படி கேட்டியோ அதாவது என்ன சந்தேகமோ தெரிஞ்சுக்க. கணவன் மனைக்குள்ள சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க. தாராளமா கேளு. தடை என்பது கிடையாது. மனைவி பானுமதி வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த தாதிமார்களை விட்டு இந்த பாராதவர்களை ஓடோடு அழைத்திருக்கிறாய். என்ன ரவி எப்படி கோபம் வரும்னா அப்புறம் ஏன்டா வராது கேள்வி கேக்குறா பாரு. இவளை கட்டு வந்து வீட்டுல உட்காந்துங்கிற அரசாங்கப்படி எந்த நேரத்துல அந்த செவடியா பிள்ளைங்க காட்டுக்கு போனவங்க திரும்பி வந்துருவாங்களோ அந்த ஏக்கத்திலே நான் பாதி நாள் போச்சு. மறந்துட்டேன். ஏண்டா வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். வீட்டுல இருக்கிற பொம்பளை நம்ம வெளியே தெருவு போறோம். 56 தேசத்துக்கு அரசன் எனக்கு 1008 வேலை இருக்கும். ஆனா இவன் வீட்டுல இருக்கிறத சொல்றதா இல்லையா? கண்டிப்பா பையன் எதுக்கு கூட்டன்னு கேக்குறா பாரு. இந்த மாதிரி பையன் வயசுக்கு வந்துக்கிறானே கல்யாண பருவம் கண்டுபிடி தேடுவோம்.
இப்படியே வாங்கடா டேய். உங்களை பூரா ஆகாயத்துல போறது பூரா இறக்கி ஏணி வச்சு இறக்கி வச்சிடலாம். பூரா என் குடும்பத்தை பின்ன பின்ன. சரி டேய். சரி கம்மியா ஐயா. சரி அதனால நம்ம மகன் இருக்கின்றானே லட்சணப்பால அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும். எங்கேயாவது உனக்கு அக்கறை பைக்கு வச்சு போட போட இதான் எத்தனை ஊருக்கு போறேன் யாரு எத்தனை பேருக்கிட்ட போறல ஒரு வார்த்தை ஏன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பொண்ணு பாத்துக்க மாட்டேன். அப்படி போகும்போது நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கிறானே கல்யாண பருவத்துல இருக்கிறானே பொண்ணு பாக்கலாம். ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணம் சிந்தனை வந்திருக்குது. இப்ப நம்ம வீட்டுல கல்யாண கலை கட்டி விட்டோம். இன்னைக்கு வந்துருச்சு. மனைவி அறிவே அறிவு சண்டை போட்டுக்காதீங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? பாய்மதி நம்ம தகுதிக்கு ஏற்ற இடமா இருக்கணும். சரியான இடத்தை பார்த்து பொண்ணு கட்டணும். 56 தேசத்துக்கும் பேரரசன். அப்பேற்பட்ட வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் 60 லட்சம் லட்சம். அவனுக்கு பொண்ணுன்னா எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும். அதனால நமக்கு சமமான இடத்துல ஒரு பொண்ணை பார்க்கணும். அதுக்காக வர வச்சு நீங்க மட்டும் பேசினா போதும். எனக்கு நேர் இளையோன் துர்ச்சாதன புலி என்னை விட என் பையன் மேல அவனுக்குதான் அக்கறை. அதனால அவனை அழைத்து அவனுடைய மனசு கருத்து அதான சரியான பதில் சொல்லலாம். அதனால போட்டோட்டமாக சென்று துர்ச்சாதன புலி துரியோதனன் அண்ணன் அழைத்ததாக